ஸோ இன்றைக்கி வந்து நம்ம புலிக்குட்டிக்கு ட்ரைனிங் கொடுக்கலான்னு சொல்லி நம்ம ஃபார்முக்கு வந்தேன். சரி ஏதாச்சும் எக்யூப்மெண்ட் கிடைக்குமான்னு சொல்லி தேடிட்டு இருந்தேன். அப்போ வந்து நம்ம புறா குண்டுகளுக்கு வந்து ரொம்ப நாள் வேஸ்ட்டாக அந்த பப்ஸ் பெட்டி கிடந்துச்சு. அதை நம்ம தான் இப்போ புறா வளர்க்குறது இல்லையா, சரி அதை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி அதை வந்து நம்ம செட்டோட என்ட்ரன்ஸ் இருக்குல்ல, அதில் இந்த சைடு ஒன்று அந்த சைடு ஒன்றுங்கிற மாதிரி வச்சுக்கிட்டேன். அப்புறம் வந்து இன்னும் அந்த ஒரு கம்பி வந்து ரொம்ப நாள் அதுவும் கொஞ்சம் என்கிட்ட வேஸ்ட்டாக தான் கிடந்துச்சு. சரி அதையும் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி அதை எடுத்து இந்த பப்ஸ் பெட்டி மேலே ரெண்டுத்தையும் இந்த மாதிரி வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் எந்த மாதிரி ட்ரைனிங் கொடுக்க போகிறேன்னு. எஸ், நம்ம வந்து தாவரத்துக்கு தான் ட்ரைனிங் கொடுக்க போகிறோம். ஆனால் நான் நினச்சது தாவரத்துக்கு, ஆனால் தலைவன் தான் நம்ம வளர்க்குற நாயாச்சு அப்படின்னு நம்மள மாதிரி புத்திசாலித்தனமாக தான் இருப்பான். இந்த மாதிரி தாவணுண்டான்னு சொல்லி நான் தாய் குதிச்சு வந்தேன். ஆனால் அவன் பண்ணது பார்த்தீங்கன்னா, நான் ஏன் புத்திசாலித்தை யூஸ் பண்ணி ஒரு கிரில் கேட் மாதிரி அடியில் வச்சேன். சரி இப்போ எப்படி வரேன்னு பார்ப்போண்டான்னு சொல்லி அது இப்போ நம்ம கேமராமேன் வேறு நம்ம புலிக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்துட்டு இருந்தான். இந்த மாதிரி தாய் வரணும்னு சொல்லி ப்ராக்டிக்கலாக சொல்லி கொடுத்துட்டு இருந்தான். அப்புறம் வந்து இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியும்னா மறக்காமல் பார்ட் 2 கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இதுக்கப்புறம் நாங்கள் பெருசாக கொடூரமாக ஒன்று பண்ணோம்.